தமிழக ஆளுநர் என் ரவி ஏற்பாடு செய்துள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கான மாநாடு உதகையில் இன்று தொடங்குகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக உதகையில் துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் ரவி நடத்தி வருகிறார். 4வது ஆண்டாக உதகை ஆளுநர் மாளிகையில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த 2 நாள் மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தொடங்கி வைக்கிறார். இந்த மாநாட்டில் பங்கேற்க தமிழகத்தில் உள்ள 19 அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள், 9 தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் 3 மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் துணைவேந்தர்கள் நியமன சட்ட மசோதா விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அமைந்திருந்தது. அதைத் தொடர்ந்து துணைவேந்தர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் ஆலோசனை நடத்தினார். இந்த சூழலில் உதகையில் துணைவேந்தர் மாநாட்டை ஆளுநர் நடத்துவதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அதற்கு ஆளுநர் மாளிகை தரப்பு இது அதிகார போட்டியில் நடக்கும் கூட்டம் அல்ல என்றும் ஜனவரி மாதத்தில் இருந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்ததாகவும் விளக்கமளித்திருந்தது. இந்நிலையில் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஆளுநர் ரவி நேற்றிரவு உதகை வந்தடைந்தார். தமிழக அரசுக்கு போட்டியாக மாநாட்டை நடத்துவதாக எதிர்ப்பு தெரிவித்து உதகையில் காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இன்று கருப்பு கொடி காட்டும் போராட்டத்திலும் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். அடுத்த 15 நாட்களில் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை முடிக்க அதிமுக மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி பூத் கமிட்டியில் போடும் நிர்வாகிகள் கட்சியினராகவும் நம்பிக்கை மிக்கவராகவும் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். பல இடங்களில் பூத் கமிட்டி சரியாக அமைக்கப்படவில்லை என்றும் அதை சரி செய்ய வேண்டும் என்றும் பொறுப்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த 15 நாட்களில் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை முடிக்க வேண்டும் என மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கூட்டணி குறித்து சில கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அதனால் கூட்டணி பற்றி எந்த கவலையும் இல்லாமல் கட்சிப் பணி மற்றும் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபடுமாறும் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 45 தொகுதிகளில் வெறும் 1,96,000 வாக்குகளால் தோல்வியை தழுவியதாகவும் வரும் தேர்தலில் அனைத்து தரப்பு வாக்குகளையும் பெற முயற்சிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக கூறப்படுகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகார் குறித்து நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர், மேலாளர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. கடந்த மார்ச் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் அலுவலகத்தில் சுமார் 60 மணி நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பது தெரியவந்துள்ளதாக அமலாக்கத்துறை அறிவித்திருந்தது. இந்நிலையில் மாநில அரசின் அனுமதியின்றி நடத்தப்பட்ட சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியம், K ராஜசேகர் அடங்கிய அமர்வு அமலாக்கத்துறைக்கு எதிராக தொடரப்பட்ட தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதம் அல்ல என்றும் சோதனை அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் டாஸ்மாக் நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் நடந்த சோதனை தொடர்பாக டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன், மேலாளர்கள் சங்கீதா, ராம, துரைமுருகன் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அளித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளான விளாம்பட்டி, சித்தராஜபுரம், பாறைப்பட்டி, சாட்சியாபுரம், திருத்தங்கல் உள்ளிட்ட இடங்களில் இடிமின்னலுடன் கனமழை பெய்தது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் சுற்றுவட்டாரத்தில் திடீரென்று மழை வெளுத்து வாங்கியது. இதேபோல கொடைக்கானலில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. மண்ணை குளிர்வித்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதனிடையே தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் காலை முதல் மதியம் வரை சுட்டெரித்து வாட்டி வதைத்த நிலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலங்கட்டி மழை பெய்தது. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் 16ஆம் தேதி கல்லூரிகள் திறக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு செமஸ்டர் தேர்வுகள் நடைபெற்ற நிலையில் அவர்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சுயநிதி கலை அறிவியல் கல்லூரிகளின் முதல்வர்களுக்கு கல்லூரி கல்வி ஆணையர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் 2025-26ஆம் கல்வியாண்டில் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சுயநிதி கலை அறிவியல் கல்லூரிகள் கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் 16ஆம் தேதி திறக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் கோடை விடுமுறை நிறைவு பெற்று ஜூன் 2ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை இயக்குநர் முன்னதாக தெரிவித்தார். இந்நிலையில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்படும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
9ஆம் வகுப்பு படிக்காமல் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியவர்களுக்கு அரசே சான்றிதழ் வழங்கிய நிலையில் அவர்கள் உதவி ஆய்வாளர் பணிக்கு விண்ணப்பிக்க தகுதி இல்லை என்று கூறுவது ஏன் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. காவல்துறையில் உதவி ஆய்வாளர் பணி நியமனத்திற்கான நேரடி ஆட்சேர்ப்பு அறிவிப்பில் கல்வி தகுதி குறித்து புதிதாக விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை நீக்க கோரிய மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் 9ஆம் வகுப்பு படிக்காமல் நேரடியாக 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லது 11ஆம் வகுப்பு படிக்காமல் நேரடியாக 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் உதவி ஆய்வாளர் பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் என்று அறிவிப்பாணையில் கூறப்பட்டுள்ளதாகவும் இது இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 14 மற்றும் 16வது பிரிவுகளை மீறுவதாக உள்ளதாகவும் முறையிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி பட்டு தேவானந்த் மனுதாரர்களுக்கு அரசுதான் 10ஆம் வகுப்பு சான்றிதழ் வழங்கியுள்ளதாகவும் தற்போது அவர்களை விண்ணப்பிக்க தகுதியில்லை என்று கூறுவது ஏன் என்றும் காட்டமாக வினவினார். மனுதாரர்களை நேரடியாக உதவி ஆய்வாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க அனுமதிக்க உத்தரவிட்ட நீதிபதி இந்த மனு குறித்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். கை வச்சு பார்க்கலாமா பாருங்க. செங்கல்பட்டு பகுதியில் 3 வயது சிறுமியின் தலையில் சிக்கிய அலுமினிய பாத்திரத்தை பத்திரமாக அகற்ற தீயணைப்பு மீட்புத் துறையினர் பெரும் போராட்டம் மேற்கொண்டனர். செங்கல்பட்டு நகராட்சி சின்ன மணியக்கார தெருவைச் சேர்ந்த விஜயகுமாரின் 3 வயது மகள் இரவு வீட்டில் ஒரு அலுமினிய பாத்திரங்களை வைத்து விளையாடியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு அலுமினிய பாத்திரம் குழந்தையின் தலையின் மேல் பகுதியில் சிக்கிக் கொண்டது. நீண்ட நேரமாக பாத்திரத்தை எடுக்க முடியாததால் விஜயகுமார் குழந்தையை செங்கல்பட்டு தீயணைப்பு நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார். தீயணைப்பு வீரர்கள் அங்கிருந்த கருவிகளை பயன்படுத்தி அலுமினிய பாத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்து குழந்தையை பத்திரமாக மீட்டனர். கை வச்சு பார்க்கலாமா பாருங்க. குழந்தை மீட்கப்பட்ட காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வாக அமைந்தது. மதுரையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அறிந்த சகோதரர்கள் நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த ஆண்டு மதுரை கீரைத்துறையில் 25 கிலோ கஞ்சா கடத்திய வழக்கில் சகோதரர்கள் பாண்டியராஜன், பிரசாந்த் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி ஹரிஹரகுமார் முன்பு நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இதில் பிரசாந்த், பாண்டியராஜன் மற்றும் அவரது மனைவி சரண்யா ஆகிய 3 மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலையில் தலா 12 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். தீர்ப்பை கேட்டு ஆத்திரமடைந்த பாண்டியராஜனும் பிரசாந்தும் நீதிமன்ற கண்ணாடிகளை கைகளால் அடித்து உடைத்தனர். நீதிமன்ற அறைக்கு வெளியே காவலர்களின் பிடியில் இருந்து திமிரியபடி நீதிபதியின் பெயரை குறிப்பிட்டு கொலை மிரட்டல் விடுத்தனர். இருவரையும் வெளியே அழைத்துச் சென்று வேனில் ஏற்றி மதுரை சிறைக்கு அழைத்துச் சென்றனர். நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பாக இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த விமான நிறுவனங்கள் பாகிஸ்தான் வான்வெளியை உபயோகிக்க கூடாது என பாகிஸ்தான் அறிவித்துள்ள நிலையில் ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ நிறுவனங்களின் விமானங்கள் மாற்றுப்பாதையில் இந்தியா வந்தடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வரும் நிலையில் தங்களது வான்வெளி பகுதியில் இந்திய விமான நிறுவனங்களின் விமானங்கள் செல்லக்கூடாது என பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. இதுகுறித்து ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ ஆகிய விமான நிறுவனங்கள் விளக்கமளித்துள்ளன. ஏர் இந்தியா நிறுவனம் அளித்துள்ள விளக்கத்தில் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, இங்கிலாந்து மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இந்தியா வரும் விமானங்கள் மாற்றுப்பாதையில் வரும் எனவும் இந்த தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்காக பயணிகளிடம் வருத்தம் தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளது. இதேபோன்று இண்டிகோ நிறுவனமும் பாகிஸ்தானின் அறிவிப்பால் தங்களது விமானங்கள் தாமதமாக வந்து சேரும் என்று தெரிவித்துள்ளது. தெய்வமே கடவுளே என உற்சாக மிகுதியோடு ரசிகர்கள் நடிகர் ரஜினிகாந்தை வரவேற்ற காட்சிதான் இது. இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஜெயிலர் திரைப்படம் வெற்றியடைந்ததை அடுத்து அதன் 2ஆம் பாகம் தற்போது தயாராகி வருகிறது. அதற்காக கேரள எல்லை பகுதியில் படப்பிடிப்பு நடந்து வந்தது. அதைத் தொடர்ந்து கோவை மாங்கரை பகுதியில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. இந்நிலையில் படப்பிடிப்பு முடிந்து நடிகர் ரஜினிகாந்த் சென்றபோது அவரை காண ரசிகர்கள் சாலையோரம் குவிந்தனர். அவர்களை பார்த்து கையசைத்தவாறு ரஜினி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்.
மறைந்த போப் பிரான்சிஸின் உடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் 4 மணி நேரம் காத்திருந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 88 வயதான போப் பிரான்சிஸ் கடந்த திங்கட்கிழமை உயிரிழந்தார். அவருடைய இல்லத்தில் இருந்து உடல் புதன்கிழமை புனித பீட்டர் பசில்லாவுக்கு கொண்டு சென்று வைக்கப்பட்டது. பொதுமக்கள் பார்வைக்காக 3 நாட்கள் அவரின் உடல் புனித பீட்டர் பசிலிக்காவில் வைக்கப்பட்டுள்ளது. முதல் நாளான புதன்கிழமை 8:30 மணி நேரத்தில் 20,000 பேர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் 2வது நாளாக ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். புனித பீட்டர் சதுக்கத்தில் சனிக்கிழமை சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு அவருடைய உடல் புனித மேரி மேஜர் பசிலிக்காவில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஏராளமானோர் போப்பின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வாட்டிக்கனில் குவிந்து வருகின்றனர். IPL T20 லீக் தொடரில் நடப்பாண்டில் முதல் முறையாக சொந்த மைதானத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணியில் விராட் கோலி அதிரடியாக ஆடினார். அவருடன் படிக்கல்லும் இணைந்து ரன்களை குவித்தார். விராட் கோலி 42 பந்துகளில் 70 ரன்களை சேர்த்தும் படிக்கல் 27 பந்துகளில் 50 ரன்களிலும் அவுட் ஆகினர். சிறப்பாக ஆடிய பெங்களூரு அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன்களை சேர்த்தது. தொடர்ந்து விளையாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர்கள் அவ்வப்போது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் வெற்றி இலக்கை எட்ட இயலவில்லை. தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால் சிறப்பாக ஆடி 49 ரன்களில் அவுட் ஆனார். 14 வயது இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி 16 ரன்களையே சேர்த்தார். துருவ் ஜெயில் 47 ரன்களை சேர்த்தார். 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தோல்வியுற்றது.